முன்னாலே எல்லாம் சேர்த்தா சிதறம் தன்னாலே அண்ணனுக்கு ஒண்ணுன்னா ஒருவன் முன்னாலே நெக்ஸ்ட் நீங்க பாடலாம் பாருங்களா. அண்ணனுக்கு ஒண்ணுன்னா ஒருவன் முன்னாலே கோடி பிள்ளைகளுக்கு அவரு பின்னாலே மாசா வராடா கலக்க போராடா இனிமேல் பார்க்க போறீங்க அண்ணன் ஆட்டத்தை பாடியாக்க வந்து பாருங்க மக்கள் கூட்டத்தை. இனிமேல் பார்க்க போறீங்க அண்ணா ஆட்டத்தை சட்டசபையில சினிமால இல்ல பாடியாக்க வந்து பாருங்க மக்கள் கூட்டத்தை. சும்மா சொல்றாருல வந்தாரு சினிமா வாழ்ந்தாரு கிளம்பிட்டாரு. ஒரு சின்ன விஷயம் யோசிச்சுங்க. எல்லாருமே வந்து கூட்டம் போடுது சொல்லுவாங்களே. ஒரு மனுஷன் அவங்க கூட ஈஸியா கூடாதுங்க. 34 வருஷம் ஒரு ஜென்ரேஷனே அவங்க கூட வளர்த்துருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருந்து டிக்கெட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் படத்தை பார்க்க வச்சு நாளைக்கு வசனத்தை பேச வச்சு பூ உனக்கு ஆகல ரோஜா பூ ஊற்றினா ஒரு வாட்டி ஊற்றிட்டு தான் சொல்லி அந்த ஊற்றிச்சான ரோஜா பூ துலாமான சொல்லிங்கம்மா ஓகே பிள்ளையார பையனை வேண்டுவாரு தலைவரை காப்பாற்றுமா சிம்ரன் காப்பாற்ற சொல்லி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த துலாமணம் துருவ படம் பார்த்துட்டு தான் அண்ணன் நான் குட்டின்னு அவரே வச்சுக்கினாரு. இது எல்லாம் நேரத்தில் பதிவு பண்ணுறேன். அந்த காலத்துல அந்த வசனத்தை பேசிட்டு சும்மா திருமண படத்துல இங்க தோக்குறோம் ஜெயிப்பான் ஜெயிக்கிறோம் தோப்பான வசனத்தை பேசிட்டு சும்மா சொல்லி டெல்லி மாதிரி வசனத்தை பேசிட்டு சட்டம் போட்டு காலையில தூக்கி விட்டு போக்கிரி பொங்கல் அந்த காலத்துல இருந்து லெஜிஸ்லேட் வரைக்கும் இப்போ லைன் வரைக்கும் வருங்கால ஜனநாயகம் வரைக்குமே ஒரு 34 வருஷம் ஜெனரேஷன் தான் கூட வளர்த்து ஒரு வீட்டில் குழந்தைங்களுக்கு தாய்மாவா எங்களுக்கு அண்ணன் தான் தாய்மார்களுக்கு பிள்ளையா பெரியவங்களுக்கு பேரனா இப்படி ஒரு குடும்பத்தில் உருவாகி 2020 எலெக்ஷன் வரும்போது எப்படி கூட்டம் கூடாமல் இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து சாதாரண ஆளே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் என்ன ஒன்று ரேஷன் கார்டு நான் பேருதான் கிட்டே கட்டி உங்க எல்லா மனசுல அவர் இருக்காரு. உங்க எல்லா வீட்டில் அவர் இருக்காரு. உங்க குட்டி குழந்தை மனசுல தினமோட இருப்பாரு. இந்த சிறப்புகளோட சின்ன விஷயம் மட்டும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். 2027 எலெக்ஷன்ல மார்ச் மாசம் நடக்கிற எலெக்ஷன்ல இந்த 2008 எலெக்ஷன்ல சி ஜோசப் விஜய் தலைவர் அறிவிக்கிறாரு. பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பிரகாசம் அவர்கள். ஆர் பிரகாசம் யாரு? அவர் நட்டியா குட்டியா கருப்பா சிவப்பா என்ன ஜாதி என்ன சமூகம் என்ன மாதம் எதுவுமே தெரியாம அந்த ஒரு முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்களே உங்க அனைவருக்கும் தலைவர் சார்பாகவும் பொதுச்செயலர் சார்பாகவும் ஆர் பிரகாசம் சார்பாகவும் இந்த தமிழக வச்சுக்காக சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் 2008 எலெக்ஷனுக்கு அப்புறமா சரி 31 சரி 36 சரி இன்னொன்னு மே 4 2020 அன்னைக்கு சி ஜோசப் விஜய் தான் அந்த ஒலிக்க குரல் அந்த ஒலிக்கும் போது உங்க எல்லா மனசும் சரி உங்க கண்ணியும் சரி கண்ணீர் தான் வந்தது. ஏன் தெரியுமா? என் வீட்டில் ஒரு பிள்ளை ஜெயிச்சான், என் அண்ணன் ஜெயிச்சான், என் தாய்மாமன் ஜெயிச்சான், என் சித்தவா ஜெயிச்சான், என் பேரன் ஜெயிச்சான். அந்த உணர்வு இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான். ஏன்னா தளபதி நீங்க தலைவரா பார்க்கல, உங்க அண்ணன் உங்க தம்பி என் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் அந்த பாசம் இருக்கு. அதே பாசத்தோட வரப்போற 2008 எலெக்ஷன்ல எங்க தம்பிங்க உங்க பகுதியில் நிற்பாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி பெரியான வித்தியாசத்தை வாக்களித்து பெருவாலும் வந்து இங்கே ஜெயிக்கணும். அதுக்கு இப்போ உங்ககிட்ட ஓட்டு கேட்க 2027 எல்லாரும் தளபதி யார் ஜெயிக்காதோ எங்க மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் யார் ஜெயிக்காதோ அவங்களுக்கு அதே மாதிரி ஓட்டு போடணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். மாற்றம் தளபதி என்ன பண்ணாரு? 50 வருஷமா என்ன வச்சாரு? 50 வருஷம் அரசியல் ஜாதியை ஒழிச்சாரு, மதத்தை ஒழிச்சாரு, ஓட்டுக்கு துட்டு வாங்கி என்னத்தை ஒழிச்சாரு. இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சு 25 வருஷம் சாம்ராஜ்யத்தை ஒழிச்சாரு. இங்க பிஎன்கே கிடையாது, ஏழை கிடையாது. அப்புறம் இப்படிதான் இருக்கும். ஒரே கட்சி டிவிகே மட்டும்தான், நிரந்தர முதல்வர் தளபதி விஜய் மட்டும்தான். இன்னொன்னு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் இந்த பாஜக சொல்லிடுறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பாஜக இங்க பேனர் வைக்க வச்சது கிடையாது. இந்த பகுதியில ஒரு தமிழக வெற்றிக்காக ஸ்டார்ட் பண்ற ஒரு பேனர் வைக்க உள்ள இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை. ஆனா ஜூன் 21 அந்த சிவசங்கரன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாரு. முதல்ல இந்த தெரு ஃபுல்லா பேனர். இது வரைக்கும் எந்த கட்சி வச்சது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம பழந்தாமன் ஐயா எங்க பாரிவாக்கத்துல ஒரு பேனர் வைக்க உள்ள இன்னைக்கு எண்ணி பார்த்த 101 பேனர் இருக்கு. அந்த ஒரு பேனர் வைக்கல அதே சேர்த்து 100+1 101 இன்னைக்கு வாய்ப்பளித்த அனைத்து தலைவர்களுக்கும் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கும் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.